என்னது ஃபேட்டி லிவர் இருக்கா? நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேனே, எனக்கு எப்படி ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கேள்விக்கான பதிலையும் அவங்களே சொல்லிட்டாங்க. ரீசெண்டாக ஒரு மருத்துவ ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் விட்டமின் B12 குறைபாடு. நம்ம லிவரோட முக்கியமான ஃபங்க்ஷன் ஃபேட் பிரேக் டவுன். இந்த ஃபேட் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு அதுக்கு விட்டமின் B12ஓட ஹெல்ப் தேவைப்படுது. B12 கம்மியாக இருக்கிறவங்களுக்கு லிவரால் இந்த ஃபேட்டை சரியாக பிரேக் டவுன் பண்ண முடியறதில்ல. அதனால் லிவர்க்குள்ளே இருக்கிற செல்ஸ்லேயே ஃபேட்லாம் அப்படியே அக்குமுலேட் ஆகிடுது, ஒன்று சேர்ந்துடுது. இந்த கொழுப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஃபேட்டி லிவராக மாறிடுது. விட்டமின் B12 கம்மியாக இருந்தால் ஹோமோசிஸ்டின் லெவல்ஸ் அதிகமாகிடும். அது இன்னொரு பிரச்சனை, அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த விட்டமின் B12 குறைபாடு இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும்னு பார்த்தோம்னா, முதல் அறிகுறி கை கால் மரத்து போகிற மாதிரி இருக்கும், சோர்வாக இருக்கும், கால்லெல்லாம் சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். ஏன்னு தெரில, உடம்பு டயர்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கு 2.4 மைக்ரோகிராம் வைட்டமின் B12 தேவைப்படுது. காய்கறிகள்னு பார்த்தோம்னா பசலைக்கீரை, ப்ராக்கோலி, மஷ்ரூம் இதெல்லாம் ஓரளவுக்கு விட்டமின் B12 இருந்தாலும் 2.4 மைக்ரோகிராம் கிடைக்காது. வெஜிடேரியன் சோர்சஸ்னு பார்த்தோம்னா பால்லையும் தயிர்லையும் B12 நிறையா இருக்குது. 250 ml பாலில் 1.0லேருந்து 1.2 மைக்ரோகிராம் வைட்டமின் B12 கிடைக்குது. தயிரில் 1.0 மைக்ரோகிராம் வைட்டமின் B12 கிடைக்குது. ஒரு நாள் முழுவதுக்குமான மொத்த B12ல் 50% நமக்கு ஒரு கிளாஸ் பால்லையும் ஒரு கப் தயிர்லையுமே கிடைச்சிருது. பாலும் தயிரும் நம்ம ரெகுலராக சேர்த்துக்கணும்னு நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் B12 பால்லையும் தயிர்லையும் நிறையா இருக்குது. அசைவ உணவுகள்னு பார்த்தோம்னா ஷெல் ஃபிஷ், மட்டி மீன், அதில் தான் ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B12 இருக்குது. அடுத்தபடியாக ஆட்டு ஈரல்லையும் சோரட்டிலையும் நிறையா விட்டமின் B12 இருக்குது. முட்டையோட மஞ்சள் கருவிலையும் விட்டமின் B12 இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா B12 இல்லாத நான்வெஜ்ஜே இல்லைங்க. அது என்னமா நண்டு தானே? வைங்க நான் வருத்தப்பட மாட்டேன். ஸோ விட்டமின் B12க்கும் ஃபேட்டி லிவருக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. விட்டமின் B12 போதுமான அளவு தினமும் நம்ம உணவுலேயே எடுத்துக்க பார்க்கணும்.